விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக விருச்சகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. அதே மாதிரி சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சகம். பொதுவாக ஒரு விருச்சக ராசி அன்பர்களாக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். மைண்டு வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. இன்றைக்கி ஒன்று செய்வாங்க, நாளைக்கு அதையே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தீர்க்கமாக முடிவு பண்ணுவாங்க. இனிமேற்பட்டு இதுதான் என்னுடைய வாழ்நாளின் லட்சியமே, இதை செய்கிறது தான் என்னுடைய குறிக்கோளே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அடுத்த நாள் பார்க்கும்பொழுது, "இல்ல, இல்ல அது வேண்டான்னு விட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க. "ஏன்பா நீ வந்து நேத்து அப்படி சொன்னியே" அப்படின்னு கேட்டால், "அது நேத்து, இது இன்னைக்கு" அப்படின்னுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேபிள்னஸ் மைண்டு இல்லாதவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. இது வந்து ஒரு பெரிய குறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது விருச்சகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு கருத்து இருக்குது. ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடியது விருச்சிக ராசியில், ராகுவும் கேதுவும் நீச்சம் அடையக்கூடியது ரிஷப ராசியிலன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பெருசாக ஒரு ப்ரூஃப் வந்து கிடையாது. இருந்தாலுமே விருச்சிக ராசி அன்பர்களின் குணாதிசயங்களை கவனிக்கும் பொழுது ஒரு கவனமாக கவனிக்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்பயுமே மைண்டு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு ஃபீனிக்ஸ் பறவைன்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சூரியன் வரைக்குமே கிட்ட கிட்ட அப்படியே பறந்து போயிட்டு நெருப்பில் எரிஞ்சு புகையாயிடுமா, திருப்பினும் புகையிலிருந்து அப்படியே கிளம்பி பறவையாக பறந்து வருமா. அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள். பொதுவாக விருச்சிகத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரும் போர்வையும் ஏமாற்றமும் இல்லாத விருச்சிகத்தின் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னுடுவாங்க. ஆனால் உண்மையில் சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு சாதிக்க பிறந்த ராசி அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, அந்த கண்ணீரும், அவங்களுடைய கம்பளமும், அந்த ஏமாற்றமும் வந்து அவங்கள உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். யார்னால அவங்க அசிங்கப்பட்டாங்களோ, அவமானப்பட்டாங்களோ, அவங்க முன்னாடி நான் கோபுரத்தின் கலசத்துல உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோட செய்வாங்க. விருச்சகத்தை பத்தி கண்டிப்பா ஒண்ணு சொல்லியே ஆகணும். விருச்சகத்தை பார்த்து வியந்த வியந்த ஒரு குணம் அப்படின்னே சொல்லணும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போது மீனத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு. அதுவும் பஞ்சம சனியாக வராரு. பஞ்சம சனியாக வர்றாரு, 5ஆம் இடத்துல இருக்காரு. அதனால் பஞ்சம சனி அப்படின்னு சொல்கிறோம். இவர் என்ன பண்ணுவார்? விருச்சிக ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் என்னென்னலாம் பஞ்சங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே போக்கக்கூடியவர் ஆகியிருக்காரு. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்க போகிறாருங்க. அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க போகிறாரு. சனி பகவான் ரொம்பவே சூப்பராக இருக்கார். 2.5 வருஷம் உங்களுக்கு செம்ம டூப்பராக இருக்க போகுது. குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அஷ்டம குருவாக வராரு. குரு பகவான் 8ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. மிதுனம் வந்து உங்களுக்கு 8ஆம் இடம். அப்போது அஷ்டம குருவாக வரும்பொழுது நிறைய பேர் விருச்சிக ராசி அன்பர்கள் பயப்படுறாங்க. 8ல் குரு என்னாகும், நம்ம அசிங்கப்படுவோமோ அவமானப்படுவோமோன்னு பயப்படுறாங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா குரு பெயர்ச்சி இந்த ஒரு வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 4 மாதம் சூப்பராக இருக்கும், 2 மாதம் ஆவரேஜாக இருக்கும், 1 மாதம் நெகட்டிவாக இருக்கும். அப்போது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாத பலன்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போது மாத பலன்கள் பார்க்கும் பொழுது 3 விதமாக சொல்லுவாங்க. விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, எல்லாமே செய்யலாம் அப்படின்னும் பொழுது நீங்கள் எல்லாமே செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலும் யோசித்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யவே கூடாது. மீறி நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஜோசியரை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு செய்யலாம். குருவின் ஆதிக்கம் வந்து மாதம் மாதம் கொஞ்சம் மாறுபடும். அதை நீங்கள் பொது பலனை பார்த்து முடிவு பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்து ராகுவும் கேதும். ராகு பகவான் வந்து 4ஆம் இடம், கேது பகவான் 10ஆம் இடம். இந்த ராகு பகவான் இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கிறது வந்து ஒரு டேக் டைவேஷன் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு வேலை ஆகணும், அந்த கடையில் போயிட்டு நான் ஒரு மளிகை சாமான் வாங்கணும், வேறு எல்லா கடையும் மூடி இருக்குது, அந்த ஒரு கடை தான் திறந்துருக்கு அப்படின்னா போகிற வழி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, தண்ணி வந்து நீர் தேங்குது மழை பெஞ்சு. ஆனால் அந்த கடையில் போயிட்டு சாமான் வாங்கணும் அப்படின்னா ஒரு 10 தெரு சுற்றி அந்த கடைக்கு வரணும். இந்த விஷயத்த ராகு பகவான் கொண்டு வருவார். ஆனால் வந்து கெடுக்க மாட்டார். அதற்கும் மேலே குருவினுடைய பார்வை இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டாம்.
அடுத்து வந்து கேது பகவான் 10ஆம் இடம், தொழில் ஸ்தானத்துல கேது. அப்போ நெறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாட்டுக்கு ஒரு வேலை நிமித்தமா போறதுக்கான ஒரு பிராப்தத்தை கேது பகவான் உருவாக்குவாருங்க. இப்போ நெறைய பேர் விசா கிடைக்கல. வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா, அவங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. வெளிநாட்டுக்கு வேலை விஷயமா கம்பெனிஸே அவங்கள அனுப்புற மாதிரி விஷயம் இருக்கு. இல்ல அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் ஃபாரின்லேயே போய் செட்டில் ஆகுறேன் அப்படின்னாலுமே அவங்களுக்கு கிடைச்சு. இல்ல எனக்கு வயது முகப்பாயிருச்சு, அப்புறம் எனக்கு எப்படி வந்து வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அப்படின்னா, ஒரு டூர் மாரி நம்ம போலாம். அத மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு சுத்தி பார்க்குற வாய்ப்பு, இல்ல வேலை விஷயமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்க கேது வந்து டேக் டைவர்ஷன் குடுப்பாரு. ஆனா வேலையே கெடுக்க மாட்டாரு. அப்போ குரு மட்டும் தான் இங்க சின்ன காம்ப்ளிகேஷன். மீதி எல்லாமே உங்களுக்கு சூப்பரா தாங்க இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்கள் குரு பகவானுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, நம்ம குரு பகவானுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னாலே ஒண்ணு ஈசனை வழிபடணும். அப்படி இல்லைன்னா தட்சிணாமூர்த்திய வழிபடணுங்க. நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கு அப்படின்னா, எல்லா பெரிய கோவில்லையுமே தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்க தான் செய்யும். அப்போது தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு, நீங்கள் நெய் விளக்கு போட்டுட்டு வரும்பொழுது போதுமானது. தட்சிணாமூர்த்தி சன்னதி இல்லை அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் மனசார சுற்றி வந்துட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. பொதுவாக சிவ வழிபாட்டுக்குன்னு ஒரு நல்ல பலன் இருக்குது. எந்த ஒரு தெய்வ சொரூபமாக இருந்தாலுமே எல்லளவாச்சும் ஒரு சிறு விஷயங்கள் இருக்கும். அந்த சிற்பத்துக்கு, அந்த சிலைக்கு கருவறையிலே இருக்குது அப்படின்னாலுமே அதனுடைய பவர் வந்து குறையும் அப்படிங்கிற விதி. அது மாதிரி சிற்பங்கள அகற்றிட்டு புதுசா ஒரு சிற்பம் வைப்பாங்க. அப்போது சிவ வழிபாட்டில் அது கிடையவே கிடையாது. சிவலிங்கம் முழுசா வந்து சிதிலம் அடைஞ்சு இருந்தாலுமே சிவனை நம்ம வழிபடலாம். எல்லளவும் அதனுடைய பலன் குறையவே குறையாது. இதுதான் வந்து சிவலிங்கத்துக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான ஒரு விஷயம். இப்போ பொதுவா சிவ வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா, சுயம்பு லிங்கம்னு நெறைய கோவில் இருக்கு. பல 100 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் இருக்கு. அப்போது தெய்வங்கள் பிரதிஷ்டை பண்ணது கூட இருக்கு. காஞ்சிபுரத்தில கூட பெருமாள் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இருக்கு. காசி விஸ்வநாதர் கோவில் நீங்க காஞ்சிபுரத்தில போய் பார்த்தீங்க அப்படின்னா, லிங்கமே வந்து ஜொலிக்கும். அது வந்து வேற்று கிரகத்திலேருந்து அந்த கல் எடுத்து பிரதிஷ்டை பண்ணதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எந்த ஒரு சிவலிங்கமா இருந்தாலுமே, சிவலிங்கம் 2ஆவே உடைஞ்சிருச்சு அப்படின்னாலுமே நம்ம பூஜை பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம். நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா, இது மாதிரி கோவில் வந்து உங்க வீட்டு பக்கத்துல பெரிய கோவில் இல்ல அப்படின்னாலுமே, ஒரு சின்ன சின்ன கோவில் இருந்தாலும், அங்க போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க. அப்போ மனிதர்கள் ஸ்தாபனம் பண்ண சிவலிங்கம் நெறைய இருக்க தான் செய்யுது. அந்த சிவலிங்கத்த போயிட்டு நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னாலுமே, அதனுடைய பலன் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு சிவ வழிபாடு, பக்கத்துல இருக்க ஈஸ்வரன் கோவில். அப்படி இல்லன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. இது 2த்துல எது பண்ணாலுமே பலன்கள் நல்லாவே கிடைக்கும். கவலைப்பட வேணாம். விருச்சிக ராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா, உங்களுடைய மனச நீங்க ரொம்ப சாந்தமா வச்சுக்கணும். இல்ல உங்களால முடியும் அப்படின்னா, நீங்க தியானம் செய்யலாம். அது ஏன்னா, நீங்க எத வேணாலுமே அடக்கலாம். மனசையும், காமத்தையும் அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. வள்ளலாரே சொல்லியிருக்காரு. சில விஷயத்த என்னால அடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்னன்னா, மனச அடக்கிறது. அப்போ நம்ம மனச அடக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, 1,00,000 குதிரை வேகத்துல ஓடும். அப்போ மனச அடக்க முடியவே முடியாது. சந்திரன் உச்சம் அப்படிங்கிறதால, இவங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடம்னு ஒண்ணு இருக்கு. என்ன கேட்டா சிவஸ்தலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, நமக்கு எங்க அலாதியான ஒரு திருப்தி, ஒரு அமைதி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா, அது சிவன் கோவில் தான். மீதி கோவிலுக்கு போனா ஆரவாரம், ஆர்ப்பாட்டம் அதிகமா இருக்கும். மக்களின் ஆதிக்கம் அதிகமா இருக்கும். ஆனா, சிவஸ்தலத்துல எல்லாத்துக்கும் மேல எது இருந்தாலும் இல்லனாலும் அமைதி அப்படிங்கிறது மேலோங்கும். அப்போ உங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் எது இருந்தாலுமே, அங்க போயிட்டு அமைதியா உட்காந்துட்டு, அந்த சிவலிங்கத்தையே நம்ம பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 21 நாள் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய மூளை நம்ம 21 நாள் எது தொடர்ந்து செய்கிறோமோ, அத வந்து நம்மளுடைய மூளை வந்து பழகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இத பழகிட்டாலே போதும், உங்களுக்கு மனசு அமைதியாயிடும், வாழ்க்கையும் சிறப்பாகிடுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.